வணக்கம். நான் பேச வந்துள்ளதை ஆவலாக கேட்க அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் என் அன்பான காலை வணக்கம். இன்று நான் பேச எடுத்த நூல் நிற்க கற்க என்னும் நூலை எழுதியவர் ஸ்டீஃபன் மிக்கேல் ராஜ் அவர்கள். தலைப்பு குழந்தைகள் நாள் விழா. குழந்தைகள் நாள் விழாவுடைய குழந்தை வந்து யாழினி. யாழினியோடைய அம்மா அப்பா வித்யா ராஜ் இவர்கள். யாழினி வந்து படிக்கிற பள்ளியில் வந்து குழந்தைகள் நாள் விழா வந்து கொண்டாடுறாங்க. அங்கே வந்து குழந்தைகள் நாள் விழா கொண்டாடுறாங்க. அங்கே அவள் மாறுவேட போட்டியில் கலந்துக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கலந்துக்க வைக்கிறாங்க அவங்க அம்மா அப்பா. ஒரு நாள் வந்து ராஜ் வந்து வீட்டில் தொலைக்காட்சி பார்த்துட்டு உட்காந்துருக்கும் போது அவங்களோட கிளாஸ் மிஸ் வந்து ஃபோன் பண்ணும்போது இந்த மாதிரி யாழினி வந்து இல்லை ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, யாழினி நல்லா படிக்கிற பொண்ணுங்க அப்படின்னு இவங்க பதில் சொல்கிறதுல ரொம்ப தயக்கம் அடைஞ்சிடறாங்க. யாழினியுடைய அம்மா இருந்தால் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. யாழினியுடைய அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க, என்ன இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து அவங்க யாழினி மாறுவேட போட்டியில் நேர்வாக வந்து கலந்துக்கிறாங்க. அதுக்கு நீங்கள் போன தடவை பர்மிஷன் கேட்டதுனாலையும் அன்னைக்கு அவளுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனாலையும் பிரின்சிபல் மேடம் அன்னைக்கு யோகா சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியுமே மேம், வேறு ஏதாவது பிரச்சனையான்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பிரின்சிபல் மேடம் வந்து ரிகல்சல் பார்த்தாங்க, அதில் வேர்ட்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் இன்னும் 2 வரிகள் வந்து சேர்த்து அவருக்கு பயிற்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களும் என்ன மேம் நீங்கள் இப்போ போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சரி ஓகே மேம் நான் வந்து பயிற்சி அளிக்கிறேன்ட்டு இவங்களும் ஃபோனை வந்து கட் பண்ணிடுறாங்க. அடுத்து யாழினியோடைய அம்மாவும் யாழினியும் வராங்க. அப்போதைக்கு இதை வந்து யாழினியோடைய அம்மா கிட்ட சொல்கிறாங்க. இவங்களும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்காங்க. அன்னைக்கு இரவுல இருந்தே அவங்க 2 பேரும் அவளுக்கு பயிற்சி அளிக்கிறாங்க. ஓய்வு இல்லாமல் அவளுக்கு பயிற்சி அளிச்சுட்டு இருக்காங்க. என்னதான் அவங்க முட்டி மோதி சொல்லி கொடுத்தாலும் கூட அவள் வந்து முதல்ல சொன்னதே வந்து சொல்லிக்கிட்டே இருந்தா. இவங்களும் அடித்து மிரட்டி திட்டிலாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதனால 3 நாளாக அவளுடைய சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட அவள் வந்து ஒழுங்காக வந்து செய்யலை. போட்டிக்கு முன்னாடி நாள் இரவு அவள் வந்து தூக்கத்தில் ஐம் ஜவஹர்லால் நேரு அப்படின்னு வளர்றது பார்த்து இவங்களும் அவங்களோட பயிற்சியை நினச்சி பெருமைப்பட்டுக்கிறாங்க. அன்னைக்கு அடுத்த நாள் காலையில் நவம்பர் 14 இனிதே வந்து காலை பொழுது விடியுது. அன்னைக்கு யாழினி பாப்பாவுடைய பிறந்தநாள் அப்படின்றதுனால அவங்க கேக் வெட்டி ஏஞ்சல் ட்ரெஸ்லாம் மாட்டி அழகாக கொண்டாடுறாங்க. மாறி மாறி கணத்தில் முத்தம் விட்டுக்கிறாங்க, செல்ஃபியை எடுத்துக்கிறாங்க. அவளை வந்து அழகாக வந்து அவள் கண்ணாடியில் பார்த்துட்டு இருக்கா. ஆனால் அவளை கூட்டிகிட்டு போய் வலுக்கட்டாயமாக நெய்லு ட்ரெஸ்ஸை வந்து மாட்டி விடுறாங்க. ஸ்கூலுக்கு பள்ளிக்கூடத்துக்கும் அழைச்சி கொண்டு போகிறாங்க. எப்பயும் கூட அந்த பள்ளி அன்னைக்கு ரொம்ப மிகவும் பரபரப்பாக இருந்துச்சு. தினமும் ஷூ போட்டு டை கட்டி கொடலமாக வரக்கூடிய பிள்ளைங்கள் வந்து அன்னைக்கு ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச ஆடைகள்லாம் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க. சில பிள்ளைகள் வந்து மாறுவேட போட்டியில் கலந்துருக்கிறதுனால அவங்களும் அவங்களோட பேரண்ட்ஸோட வழிகாட்டுறதுனால அந்த ட்ரெஸ் எல்லாம் அணிஞ்சிட்டு வந்திருந்தாங்க. சில பிள்ளைகள் வர தாமதம் ஆயிடுச்சு. மாறுவேட போட்டியில் கலந்துருக்க பிள்ளைங்க மேசையில் வந்து உட்காந்துருக்காங்க எல்லாரும் நெருக்கி. அப்போது ஒப்பனைக்கு தாமதமாக இருந்ததுனால வீரபாண்டி கட்டபொம்மனா ஒரு குழந்தை வந்து வேடம் போட்டிருக்காங்க. டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இவங்க தரத்தரன்னு சங்கிலிகளே இல்லாமல் இழுத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அதை பார்த்து இந்த பிள்ளைங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அதில் காந்தியடிகளாக வந்து வேஷம் போட்டுட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து தன்னுடைய கைத்தடியை வந்து இராணுவ வீரரிடம் கொடுத்து விட்டு அவர்கிட்ட இருந்து துப்பாக்கியை வாங்கி வச்சு கொள்ளுறாங்க. இந்த மாதிரி அவங்களோட ஒப்பனைகளை வந்து மாற்றி அணிவிச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க. ஜோதி டீச்சர், அதாவது யாழினியோடைய கிளாஸ் டீச்சரும் இதை வந்து பார்த்துட்டு சிரிச்சுட்டே கோபிச்சுக்கிறாங்க. அடுத்து சிறப்பு விருந்தினரும் வந்து ஒரு வழியாக வந்து பேசிடுறாங்க. அவங்க உரையை வந்து அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது யாழினியும் தூங்கிடுறா. அப்புறம் அவளையும் எழுப்பிடுறாங்க. உரை வந்து முடிச்சதுக்கப்புறம் எடுத்த எடுப்பிலே வந்து ஒலிபெருக்கியில் யாழினியை வந்து அழைக்கிறாங்க. இவளும் வந்து தூங்கி வச்சதுனால ஒரு பதட்டத்திலே போயிட்டு வந்து ஒலிபெருக்கியை பிடிச்சதுக்கப்புறம் ஜவஹர்லால் அப்படின்ட்டு உலர ஆரம்பிச்சிடுறா, திக்குறா. அதனால அவங்க பெற்றோர்கள் வந்து அவள் போகும்போது ரொம்ப பெருமையாக சொல்லிக்கிட்டாங்க, இது ஏன் குழந்தைன்ட்டு. அவள் சொல்லாததுனால அவங்களும் அவமானமாக வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அடுத்து அவளும் இறங்கி வந்துடுறா. இன்னும் நிறைய குழந்தைகளும் வந்து
பேசுனாங்க. அடுத்து மறுபடியும் யாழினிக்கு வந்து இன்னொரு மறு வாய்ப்பு கொடுக்குறாங்க. அப்போ அவ தைரியமாக போயிட்டு எல்லாத்தையும் ஜவஹர்லால் நேரு பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு அழகாக சொல்லிட்டு இறங்கி வந்துடுறாங்க. ஆனால் அவங்க பெற்றோர்கள் அதை பார்த்து அவங்க வந்து சந்தோஷமே படலை. இந்த மாதிரி நிறையா குழந்தைகள் வந்து அவங்க சில பேர் வந்து பேசுகிறாங்க, சில பேர் நல்லா பேசுகிறாங்க, சில பேர் வந்து அழுகுறாங்க, சில பேர் வந்து பயந்துட்டு நின்றுட்டு இருக்காங்க, சில பேர்